ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கறி தோசை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தோசைக்கல்லில் நம்ம எப்பயும் போல் தோசை மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸோ தோசை வந்து நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்து தோசை சுடும்போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் வந்து நல்லா ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ மசாலா வந்து நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மட்டன் கறி தோசை ரொம்ப ஃபேமஸ். ஸோ நீங்கள் மட்டன் இருந்தால் மட்டன் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சிக்கன் தான் இருக்குங்கிறதுனால நான் சிக்கன் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பெரிய பெரிய பீசஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று போல் நம்மளுக்கு வராது இல்லையா? அதனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக வந்து அதில் இருக்கிற அந்த மசாலா அந்த குழம்புமே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ முட்டை வந்து அடித்து வச்சுக்கோங்க. முட்டை வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு முட்டை சேர்த்தேன், அது பத்தலை. ஸோ அதனால் நான் மறுபடியும் ஒரு முட்டை சேர்த்து நான் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இப்போது முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு கொத்தமல்லி இலை வந்து தூவணும். லேசாக வந்து கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மிளகு ஜீரக பொடி வந்து சேர்க்கணுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக வந்து மிளகு ஜீரக பொடி வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா பட்டர் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து வேறு எதுவுமே சேர்க்கலை, வெறும் ஆயில் மட்டும்தான் மறுபடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி தோசை போடும்போது உங்களுக்கு ஏன்னா நம்மளுக்கு முட்டைலாம் வந்து நம்ம நிறைய மேலே இருந்துச்சு அப்படின்னா தெரிக்கும். ஸோ அதனால் பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ தோசை திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த கறியெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, கறி முட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால் ஓரளவுக்கு அது வெந்துச்சு அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து குட்டியாக தான் வந்து இந்த மாதிரி தோசை செய்வாங்க. ஆனால் என்னோடய பையன் பார்த்திங்க அப்படின்னா எந்த தோசை கொடுத்தாலும் ஒரு தோசை தான் சாப்பிடுவான். ஸோ அதனால நான் கொஞ்சம் பெரிய தோசையாக வந்து நான் சுட்டிருக்கேன். மட்டன் கறி தோசைலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் சின்னதாக வந்து கொஞ்சம் கனமாக வந்து ஊற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வந்து தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இன்னுமே ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.